ஓம் சாய்ராம் சாய் தீபக் குருஜி. சாரி ஃபார் லேட் அப்டேட். பிகாஸ் நீங்கள் ஹீலிங் பண்ணானே ஐ ஃபீல் ஸோ டயர்ட். எனக்கு அப்படியே தூக்கமாக இருந்துச்சு. நான் அப்படியே படுத்து தூங்கிட்டேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக ரிப்ளை பண்ணுறேன். இன்னைக்கு ஆக்சுவலி எனக்கே தெரில எத்தனாவது ஹீலிங் அப்படின்ட்டுன்னு. பட் இன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன் எனக்கு பேக் பெயின் அண்ட் ஸ்டமக் பாடி ரொம்ப பெயினாக இருந்துச்சு அப்படின்ட்டுன்னு. பட் ஆஃப்டர் ஹீலிங் என்னோடய பாடி வந்து அப்படியே லைட்டாக ஃபீல் பண்ணிச்சு. அந்த பெயின் வந்து நாட் டூ மச், பட் ரொம்பவே அந்த பெயின் வந்து குறைஞ்சிருக்கு. பாடியுமே ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுது. ஆஃப்டர் ஹீலிங் எனக்கு அந்தளவுக்கு தூக்கம் நல்லா தூங்கி ஏஞ்சிட்டேன் நானே. இப்போ பாடி என்னோடய மைண்ட்லாம் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ தேங்க்யூ சாய் தீபா குருஜி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் ஹீலிங் சீசன் மேபி நெக்ஸ்ட் தேர்ஸ்டே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் பிகாஸ் நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக இதெல்லாம் ஓகேவாயிரும் அப்படின்னு. பிகாஸ் எனக்கு அந்த பேட் எனர்ஜினால தான் ஐ எம் ஸ்டில் சஃபரிங். பட் நவ் ஐ ஃபீல் மோர் பெட்டர் ஆஃப்டர் உங்ககிட்ட எவ்ரி வீக் வந்து நான் ஹீலிங் வந்துக்கிட்டே இருக்கேன்னு ஐ கேன் see லாட் ஆஃப் சேஞ்சஸ் என்னோடய பாடியில் தெரியுது எனக்கு. தேங்க்யூ சாய் தீபக் குருஜி, தேங்க்யூ ஸோ மச்.